சிங்குச்சா பச்சைக்கல் பொரி மாவு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு आवर சேனல் ஆதவே ஃபேமிலி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பூரி ஸ்பெஷல், அதுவும் கலர்ஃபுல்லா பண்ணலாமா? வீட்டுல நல்லா அரைச்சு நம்ம சாறு எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம வந்து கோதுமை மாவு கூட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு போடுப்பா. இருங்க சார், மசாலா இதை ஊத்திட்டா சரி. உப்பு போடுங்க. கலர்ஃபுல்லா இருக்கு. நான் உப்பு போட்டுக்கிறேன். போடுங்க உப்பு போடுங்க. கொஞ்சமா. ஒண்ணு பேசாதீங்க, நான் போட்டுக்கிறேன். சரிங்க சார் போடுங்க சார். பேசாதீங்க. அப்படியே விளையாடுப்பேன். செஃப்லடா கொட்டிடுவீங்க செஃப். பட்டம் ஊத்துவேன். நீங்க பத்திரமா ஊத்துறீங்களா? போதும் சார் போதும். வச்சுக்கிட்டு மாவு பேசுறதுக்குள்ள எப்படி உங்களுக்கு தெரியுதுல? நீ பெரிய பையனானதுக்கு அப்புறம் நீ புரியுதா? கை பிளேட் பிங்க் கலர் லைட். எங்கயாச்சு பிங்க் கலர்ல. இது பாருங்க பேக்கெட். கீனா கால் அல்கைச்சா தொட்டுங்க. தொடாதீங்க அத. எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறோம். ரியல் கலர், எந்த கெமிக்கல் எதுவும் இல்லாம. ஆச்சி நீங்க ஊத்துறீங்கல, கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட்ல வந்து இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. நாங்க என்ன பண்ணல, நாங்க வெட்டியா நீங்க எப்பவுமே எதுவும் பண்ண மாட்டீங்க. that's a fact. ஷெஃப் முதுகா கட்டாதீங்க, மூஞ்சியே கட்டுங்க. வாங்க நாளைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சும்மா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணலாம். கொத்தமல்லி சாறு எடுத்துறோம். எல்லாரும் ஸ்பினாச் எடுத்தாங்க, நம்ம கொத்தமல்லி எடுத்துறோம். சிங்குச்சா 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 பச்சைக்கல். லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கிரீன் கலர் மாவு ரெடி பண்ணியாச்சு. என்ன கலர் இது? லைட்டா கேரட் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆரஞ்சு கலர் மாதிரி. தேர்ட் கலர். ஓகே, நம்ம 3 கலர்ல அழகா மாவு நல்லா உருட்டி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பிங்க், அப்புறமே ஆரஞ்சு, கிரீன். கலர்ஃபுல் பூரி மாவு ரெடி. நெக்ஸ்ட் ஒண்ணா நம்ம எடுத்து அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்து அதுல ரோல் பண்ணணும். நான் பண்ணிக்கலாம். நான் பண்ணுவீங்க பாருங்க. எப்படி பண்ண தெரியுமா? நான் இங்க பண்ணுவேன். இது ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ஒரு பிங்க் கலர்ல ஒரு இது மாதிரி விப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம்ல இது ஊர்ல திருவிழால. அந்த மாதிரி எல்லாம் கடிகாரம் வாட்ச் பிங்க் கலர்ல அப்ப மாதிரியே பெருசா ஒண்ணு கொண்டு வந்து விப்பாங்க. பேப்பர் மிட்டாய். பேப்பர் மிட்டாய் பேப்பர் மாதிரியே. ஓகே ஓகே ஆமா. 90s கிட்ஸ் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சுக்குப்பா, எனக்கு தெரிஞ்சுக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கா? உனக்கு நிறைய 90s மிட்டாய்ஸ் தான். சச்சி நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நம்ம போய் வாங்கி சாப்பிட்டேன். இல்ல நான் வெளியிட்டு கூட அப்படி சொல்லு. வீட்டு இப்ப நான் போன பாட்ட இத்தனை பாட்டு போடல. கொஞ்சம் வச்சாங்களா, அப்புறம் சூப்பரா சீட்டை மயில் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படியா? அவங்க கலந்து போட்டாங்க. பச்சை கலர் கத்தை எல்லாம் இது என்ன பண்ணனும்னா ரோல் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு என்ன சாப்பிடு பண்ணிருக்கா? மெலிசாக்கி ரோல் பண்ணி ஷவர்மா மாதிரி இருக்கு. சாப்பிடு. இந்த பீட்ரூட் தான் இருக்கல, செம்ம கலர் இருந்துச்சு. கொத்தமல்லியும் கலர் வந்துச்சு, ஆனா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இது ரொம்ப டார்க்கா. ஓ கப்பனிங்களா? ஓகே. இப்ப இது பாருங்க, இப்ப ரோஸ் மாதிரி இருக்கு. ரோஸ் செமையா இருக்குது ரோல். ரோஸ் மாதிரி வந்திருக்கு பின்னாடி. அந்த உட்ல இருக்குல்ல மம்மி, லேயர் லேயரா இந்த உட்ல ஸ்வீட் கடையில எல்லாம் ஸ்வீட் இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட கூடாது, பச்சை சாப்பிடுவேன். பூரி போட்டு சாப்பிடலாம். இது பாருங்க, ரோஸாவும் வந்து இந்த ஸ்வீட் எப்படி ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. செமையா இருக்கு. அது லைட்டா காது கத்தல மாதிரி இருக்கும். சூப்பரா கிண்டி கழுவிட்டு சாப்பிட்டேன். எங்க பாத்துட்டேனா? சூப்பர். எல்லாமே அந்த உட்ல வந்து லேயர் லேயரா வரும்ல, அந்த மாதிரி. கிண்டி மாதிரி சாப்பிடுறா சிமி.
சாப்பிட்டுட்டான். பச்சை மாவு அதோ பச்சை மாவு சாப்பிட்டுட்டு இருக்க. அழகா இருக்கு போய் ஏன் பாப்பா. அது செமையா இருக்கு. அந்த சூஷி எல்லாம் ஞாபகம் வருது. சூஷி எல்லாம் எல்லாமே பண்ணுவோம். இது ஒரு கலர், இது ஒரு கலர். செமையா இருக்கு. பாக்கிறதுக்கே எப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. வா. தேய்ச்சோன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப இந்த ரோலை எடுத்து திரும்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி சூப்பரா தேய்க்கணும். தேய்க்கணும். ஆனா வந்து ஸ்லோவா கலர் மாறாம அழகா தேய்க்கணும். நிதானம் தான் உன்னை உயர்த்தும். Wow. இது வந்து அந்த இப்ப ஒரு கேண்டி எல்லாம் வைக்கிறாங்கல்ல மால்ல, கலர் கலரா ரவுண்ட் ரவுண்டா கேண்டி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மயில் தோகை இருக்கும்ல, லேசா தேய்க்கணும். இருக்காது இந்த கலர் இருக்க அந்த ஷேப், உள்ள இருக்கிற ஷேப். நீ தான் இங்க ஓஞ்சு போயிடுச்சுனா ஓஞ்சு போயிடுச்சுனா உடையாது. செம்ம அழகா இருக்கு. காமி நான் காமிக்கா அப்பா, அப்படியே கேண்டி மாதிரி இருக்கு, பூரி மாவு மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் கலர். இது வந்து இது Green-ஆ? green Outline வந்து நிறைய green. இருக்கு. இது வந்து பாருங்க. இது அவுட்லைன் வந்து பீட்ரூட். ஏன் காமிங்க நாக்கும் பிங்கா ஆத்திக்கான். பிங்க் தாத்தா பிங்க் ஆப்பிள் மத்த கீனா ஆப்பிள் வேணாம். சரி ஓகே. கீனா பிங்க் தேச்சி இந்த பிங்க் பாருங்க, செம்ம பிரைட் கலர்ல செமையா இருக்கு. ஏலிக்கு தும்மா ஏலிக்குமா. ஆக்சுவலி பாக்குறது பூரி பண்ண மாதிரி இல்ல, ரொம்ப கேண்டி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பாத்துமா மால் இதே மாதிரி அச்சஸ் இதே மாதிரி ஒரு கேண்டி இருந்துச்சு. இது எல்லா கலர்லயுமே கேண்டி இருக்கும். இந்த டிசைன்லயே ஒரு கேண்டி Candy இருந்துச்சு. இருக்கும். இந்த- மார்ஷ்மெலோ எல்லாமே வருங்க கைஸ். இதுல வந்து கேண்டி வரும், ஸ்வீட் வரும், அப்புறம் சூஷி வரும், எல்லாம் வருது. மயில் தோகை. இருக்கிற மூலிகை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எதையாவது செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். வெத்தலை, கொத்தமல்லி, புதினா. வெத்தலை, கொத்தமல்லி எல்லாமே. நாங்க வந்து எல்லாருமே வந்து ஸ்பினாச் தான் யூஸ் பண்றாங்க கிரீனுக்கு. நாங்க தான் கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணலாம்னு பண்ணோம். டேப் கோ பண்ணி டேப் வீடியோ அம்மா டேப் கோ அம்மா டேப் டாலா நீங்க ஜாலியா இருக்குமா? அப்படியே வீடியோ யார் சொன்னா ஜாலியா இருக்கிறத வீடியோ வரும்னு? அச்சா நான் அம்மா சொல்லி கொடுத்தா. அம்மா சொல்லி கொடுத்தாளா? டாட்டை பூரி ரெடி பண்ணியாச்சு. மாவு செம்ம கலர்ஃபுல்லா வந்திருக்குது. இங்க பாருங்க. கீங்க தூத்து. இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வரும் நமக்கு இல்ல, செம்மையா வந்திருக்கு. இங்க பாருங்க. கீங்கலே கோலிங்கலே ஒயகலே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம பூரி போட்டு எடுத்து பார்க்கலாம். எப்படி வருது தெரியல. புஷ்னு வருது நல்லா. எப்படி போட்டீங்க? இட போட்டேன். இப்படி ஓ கால் முன்னாடி போறீங்க. பாத்து போறீங்க. அலக்கணும். ஓய் துடி துடிடா. இவனே அடிப்போமா? இது உடைக்க வாய்ப்பு நல்லா பெருசா இருக்கு. வீடியோ கட்டக்கூடாது. பிடிச்சா கத்தாதீங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்து குட்டி புரியும். எப்படி இருக்குப்பா? நார்மல் பூரி டேஸ்ட் தான் வருது. பார்க்க கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. நிறைய சாப்பிடணும் தோணுமே. அது எப்படி இருக்காது? அப்படியே சாப்பிடுறான். கட்டுக்காம சாப்பிடுறாரு. நான் சாப்பிட்டு பாக்குறேன். சூப்பரா இருக்கும். நார்மல் பூரி டேஸ்ட் தான். இந்த கலர்ஃபுல்லா இருக்கிறதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிடுறத காட்டிலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சுடும்போது லைட்டா கலர்ஸ் ஷஃபிள் ஆயிடுச்சு. ஆனா அது அப்படியே அது உருட்டி வச்சிருக்கும் போது அந்த அழகா அப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கே பார்த்துட்டே. நிறைய கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பர்பிள் கலர் நவாப்ல இருந்ததுன்னா அந்த பர்பிள் கலர், இல்லாட்டி சங்குப்பூ இருந்துச்சுன்னா அந்த பர்பிள் கலர் போட்டுக்கலாம். கேரட் வச்சு இன்னும் கலர் கொண்டு வரலாம். ஆரஞ்சு அந்த மாதிரி கேரட் பண்ண கலர் லைட்டா வந்துருச்சு. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் எல்லாமே வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களாலையும் இப்போ ஃபேமிலி கூட அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த குக்கிங்ஸ் நாங்கள் ஒரு சாக்காக வச்சு நாங்கள் ஃபேமிலி ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் குக்கிங்கில் நிறைய கற்றுப்போம். என்ன சொல்றது, நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பக்கத்துல நல்லா சிரிச்சே இருக்கலாம். சண்டை போடுவோம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். இவரோட சேட்டைகள் எல்லாமே நல்லா வருது. ஸ்கிரீன் டைம் வந்து கம்மியா இருக்குது. போன் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த குக் பண்ற இதுலயே வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ஸ்கிரீன் டைம் கம்மியா இருக்குது. நீங்க சொல்லுங்க குட்டி ஷெஃப், கோமேட்டர். இன்னொரு டிஃபரெண்டான வீடியோ நம்ம சந்திக்கிறோம். Until then, bye from family சமையல். Bye. Welcome back to my channel. தோல் வச்சக்கே இல்ல தோல் வச்சனா வேற செஞ்சுக்கலாம். இல்ல கே ஓண்டு வச்சனா வேற கை மாத்திக்கலாம். வேற மாத்திக்கலாம். கிரீன் கலர் தக்காளி அப்புறம் என்னது டாக் புக் பீட்ரூட் ஸ்வீட்